A solution contains 40 gram of common salt in 320 gram of water. Calculate the concentration in terms of mass by mass percentage of the solution. அதாவது 320 gram of அதாவது வாட்டர் இருக்கு, 320 gram வாட்டர் இருக்கு. காமன் சால்ட்ன்றது பார்த்தீங்கன்னா 40 கிராம் இருக்கு. இது ரெண்டுத்தையும் நான் கலக்கிறேன். கலக்கும் போது இந்த சால்ட்டோட கான்சென்ட்ரேஷன் என்ன அப்படின்றதா நமக்கு தெரியணும். அதை நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலான்றதை அங்கேயே கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க. மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜை வச்சு கண்டுபிடிங்கன்னு சொல்றான். நம்ம மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 3 கான்சென்ட்ரேஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபார்முலான்றது நம்ம புக்ல இருக்கு. சரியா? ஒன்று என்னன்னா மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படக்கூடியது. அடுத்து மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு தேவைப்படக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த மொதல் ஃபார்முலா, ரைட்டா? ஸோ என்னது? மாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு mass of solute divided by mass of solution into 100. So solute-ன்றது எது? இதுல solute அப்படின்றது என்னது? salt. solvent அப்படின்றது என்னது? water. solution-ன்றது என்னது? இது ரெண்டுத்தையுமே சேர்த்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியதுன்றது solution. அதுதான் பாத்தீங்கன்னா என்னது? solution. So formula என்னது? mass of the solute divided by mass of the solution. அதாவது 320 gram of water, அதுக்கப்புறம் வந்து 40 gram. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 360 gram into 100 is equal to என்ன வரும்? 1 divided by 9. 1 divided by 9, 100 divided by 9 வருமா? So 11.11% தான் என்னோட concentration. Calculate the relative molecular mass of water H2O. Bல என்ன கேட்டிருக்கான்? Calculate the molecular mass of HNO3. சரி, இங்க வந்து ரெண்டுத்துலயுமே என்ன கேட்கறான்னா மாலிகுலர் மாஸ்ன்றதான் கேட்கறாங்க. ஸோ மாலிகுலர் மாஸ் தெரியறதுக்கு முன்னாடி அட்டாமிக் மாஸ் என்ன அப்படின்றதுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட புக்ல ஒரு டேபுலர் காலம் இருக்கும். ஸோ அதுதான் அந்த டேபுலர் காலம். அட்டாமிக் மாசஸ் ஆஃப் எ ஃபியூ எலிமெண்ட்னு கொடுத்து ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சோடியம், மெக்னீசியம், சல்ஃபர், குளோரின், கால்சியம் இது எல்லாமே கொடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணி ஆகணும்? மனப்பாடம் பண்ணி ஆகணும். மனப்பாடம் பண்ணாதான் வந்து நீங்க வந்து இந்த கொஸ்டினை வந்து அட்டன் பண்ண முடியும், ரைட்டா? சரி, இங்க வந்து H2O ஃபர்ஸ்ட் கேள்வி. H2O-வோட மாலிகுலர் மாஸ் என்ன அப்படின்றதான் கேட்கறாங்க. சரி, H2O-ல 2 ஆட்டம் பாத்தீங்கன்னா Hல இருக்கு, ஒரு ஆட்டம் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் பிளஸ் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம், இதுல இருக்கக்கூடிய இந்த Hன்றது என்ன பண்ணுங்கன்னா இதுல அட்டாமிக் மாஸை வந்து என்ன பண்ணுங்க? சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ என்ன வரும்? 2 into அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் என்னன்னா 1, கரெக்டா? ஸோ 1 பிளஸ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் என்ன? 16. ஸோ எனக்கு எவ்வளவு வரும்னா 18ன்றது கிடைக்கும். அப்போ அட்டாமிக் மாஸ் இல்ல, இப்போ மாலிகுலர் மாஸ். இப்போ வந்து மாலிகுல் மொத்த மாலிகுலோட மாஸ் என்ன? இப்போ இதுக்கு முன்னாடி வந்து H ஆட்டம்ல வந்து எவ்வளவு அட்டாமிக் மாஸ்ன்றதை இந்த டேபுலர் காலத்துல வந்து சொன்னாங்க. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா மாலிகுலர் மாஸ்ன்றதை கண்டுபிடிக்கிறோம். மாலிகுலர் மாஸ். ஸோ இந்த மாலிகுலர் மாஸோட யூனிட் என்னது? U. இப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா 18U. நெக்ஸ்ட் கேட்கறது என்னது? HNO3. HNO3 அதே தான். ஹைட்ரஜன் ஆட்டம் 1 இருக்கு, நைட்ரஜன் ஆட்டம் 1 இருக்கு, ஆக்சிஜன் ஆட்டம் எவ்வளவு இருக்குன்னா மொத்தம் 3 இருக்கு, கரெக்டா? ஹைட்ரஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ்ன்றது எவ்வளோ? 1. நைட்ரஜன் ஆட்டமோட அட்டாமிக் மாஸ்ன்றது எவ்வளோ? 14. 3 into ஆக்சிஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் எவ்வளோ? 16. இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு HNO3யோட மாலிகுலர் மாஸ்ன்றது கிடைச்சிரும். ஸோ இது எவ்வளோ? 48, இது ஒரு 15. ஸோ மொத்தம் எனக்கு எவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்னா 63. வெறும் 16 போடாம 63 இந்த யூன்றதை போட்டு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ மாலிகுலர் மாஸ் ஆஃப் HNO3 அதாவது நைட்ரிக் ஆசிடோட மாலிகுலர் மாஸ்ன்றது 63U. Calculate the formula unit mass of CaCl2, அதாவது
கால்சியம் குளோரைடோட மாஸ் என்ன அப்படின்றதான் கேட்குறாங்க. ரைட்டா? CaCl2. கால்சியம் ஆட்டம்ன்றது 1 இருக்கு. குளோரின் ஆட்டம் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. ஸோ கால்சியம் 1, குளோரின் வந்து 2. 2 இன்டூ குளோரின். கால்சியத்தோட அட்டாமிக் மாஸ் எவ்வளோ? கால்சியத்தோட அட்டாமிக் மாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 40. குளோரினோட அட்டாமிக் மாஸ் எவ்வளோ? குளோரினோட அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்கன்னா 35.5. ஸோ 35.5. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்? 40 ப்ளஸ் இது ஒரு 70, 71. 71 அப்படின்னா 111 வரும். 111 U.